காப்பாத்துப்பா. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு நல்ல நாள்ல ஒரு சூப்பரான பொங்கலை செலிப்ரேட் பண்றதுக்காக இன்னைக்கு நான் வந்து ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். எஸ், ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு தான் வந்திருக்கேன். ஸோ பொங்கல் அப்படின்னாலே சாதாரணமாக செலிப்ரேட் பண்ணக்கூடாதுல்ல, இப்படி ஒரு மாசான க்ரௌடில் செம்மையான பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். அண்ட் இப்படி ஒரு க்ரௌடு, யங் க்ரௌடு, நம்மளுடைய கிளாஸ்மேட்ஸ்லாம் கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஹாப்பினஸ் தான். இந்த மாதிரி ஒரு மாசான யங் க்ரௌடு கூட சேர்ந்து இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது செம்மையான டாஸ்க் தான். தனியாக ஹோஸ்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. ஹாய் ஹாய் பூங்குடி. ஹாய் ராகேஷ். நேரா போய் ரைட் எடுத்து உங்க கேரன் வந்துரும், அங்க வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ ராகேஷ், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாது, சொல்லுங்க. இந்த மாசான ஷோக்கு நான் தான் உங்களுக்கு கோ ஆங்கரா வரேன். பூங்குடினா கண்ணை கச்சிக்கிட்டு வீட்டில் தான் உட்காந்துருக்கணும், உங்களே கூப்பிடுது. அதெல்லாம் பழசுமா, இன்னைக்கு இது புதுசு, இன்னைக்கு இது. ஓ, அப்ப நீங்க தான் என் கூட கோ-ஹோஸ்டா? எஸ், நான் மட்டும் கிடையாது ராகேஷ், நம்மளோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து நம்மளோட சன் நட்சத்திரங்களும் இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்துக்க போறாங்க. அப்ப இன்னைக்கு வந்து செமையான செலிப்ரேஷன் காத்துக்கிட்டு இருக்கு. சோ இது வந்து கல்லூரி பொங்கல். காலேஜுக்குள்ள போறோம், வேற லெவல்ல ஃபன் பண்றோம். ரெடியா? இன்னைக்கு சரியான ஃபன் இருக்கு, போலாமா? பாப்புங்குடி போவோம். ஓகே, சோ இப்போ நம்மளுடைய சன் நட்சத்திரங்கள் இங்க வந்திருக்காங்க, அவங்க வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் தி சன் நட்சத்திரங்கள். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எனக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு சந்தேகம் இருக்கு, இவங்க கிட்டலாம் கேட்டு கஷ்டமா கேளு. என்னன்னா, இப்ப உங்க எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு பொங்கல் அனுபவம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? காலேஜ் டைம்ல ஒரு ரோப் பிடிச்சி இழுப்பாங்கல்ல, அந்த பக்கம் இந்த பக்கம், டக் ஆஃப் வார், அந்த மறக்க முடியாத ஒரு. ஸோ உரியடியில் வந்துட்டு நாங்கள் பிரமிட் ஃபார்மேஷன் பண்ணிட்டு மேலே வந்துட்டு உரி அடிக்கணும். அப்போ நான் தான் அப்போ ஷார்ட்னால என்னை மேலே ஏற்றி விட்டானுங்க. நான் அடித்த அடியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்போசிட்டில் வந்துட்டு கரஸ்பாண்டன்ட் இருந்தார், அந்த பாட் போய் அவர் தலையில் விழுந்துச்சு.
ஓ நீ அது பிளான் ஒரு பண்ணி தான் சிறப்பான பண்ணிருக்க. செய்கை நான் ஃபென்டாஸ்டிக்கான சம்பவம் இது நிஜமாவே. அது மறக்க முடியாத பொங்கல். பொங்கல்னாவே சின்ன வயசுல நிறைய செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ குட்டி குட்டி ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்காகவே நான் நிறைய போட்டியில கலந்துப்பேன். ஆறுதல் ப்ரைஸ் தான், ஸோ அதுக்காகவே கலந்துப்பேன். அதெல்லாம் நல்ல மெமரிஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து கொண்டாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா நான் வேற ஊருன்றனால எனக்கு அந்த மாதிரி கொண்டாடலாம். ஆனா இன்னைக்கு இங்க வந்து செம்மையா வந்து கொண்டாடலான்னு இருக்கேன். மறக்க முடியாத தருணம் நிறைய இருந்தாலும் ஆனா வந்து இந்த மொமெண்ட் இருக்குல்ல, இந்த சைடுல வந்து மாசான பசங்க, இந்த சைடுல கியூட்டான பொண்ணுங்க. ஓ பா, ஸோ இந்த மொமெண்ட்ல வந்து வேற என்ன வேணும்? வாழ்க்கையில வந்து இந்த ஒரு மொமெண்ட் நான் வந்து ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். என்ன தெரியுமா? உங்களோட நட்பை வந்து ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணுங்க. அதே டயத்துல உங்களோட ட்ரீம்ஸ் இருக்குல்ல, அது போல்டா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பொங்கல்னா ஆக்சுவலி காலேஜில் வந்து செலிப்ரேஷன் வைப்பாங்க, ஷூட்னால போக முடியாது. ஆனால் அதை விட இங்கெல்லாம் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது பெஸ்ட் பொங்கலாக இருக்கும். ஸோ எங்கள் காலேஜ் வந்து கொஞ்சம் அப்படியே இந்த கேரளா பார்டரில் இருக்கிறதுனால கேரளத்து பெண்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட நாங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமோட செலிப்ரேட் பண்ணதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னோட ஃபர்ஸ்ட் பொங்கல் உங்க கூட தான். அது இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இவங்க சொன்ன மாதிரி எனர்ஜெட்டிக் கியூட்டான உங்க கூட கொண்டாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட்டிங். என்னெல்லாம் வர போறதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. அப்ப தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல் டு ஆல். ஹாப்பி பொங்கல். என்னோட ஒரு 5 வருஷ பொங்கல் வந்து சன் டிவி கூட தான். ஸோ எல்லா பொங்கலும் பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. இதுவும் கல்லூரி பொங்கல் பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. உங்களெல்லாம் நம்ம இங்க உட்கார வச்சிடலாமா? ஒரு கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா போய் உட்காந்துருவாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ராகேஷ், இன்னைக்கு நம்ம கல்லூரி பொங்கல் கொண்டாடுறதுக்காக ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு வந்திருக்கோம். ஆமா. ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நீயே உங்களோட வாயால சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். ஸோ பொங்கல் அப்படிங்கும்போது எது ஆரம்பிச்சாலுமே ஸ்வீட்டோட ஆரம்பிப்பாங்கல்ல, அப்படி ஒரு ஸ்வீட்டான ஒரு பாட்டோட ஆரம்பிக்க போறோம். ஸோ வரப்போறது யாருன்னா நம்மளுடைய வேல்முருகன் அண்ணா. சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க. அடிதாவணி போட்ட புள்ள தங்க நிற உள்ள புள்ள, அடிதாவணி போட்ட புள்ள தங்க நிற உள்ள புள்ள, நம்ம முத்துக்குமர கல்லூரியில இந்த சிறப்பான சன் டிவி பொங்கல் எல்லாரும் ஒண்ணு கூடி கொண்டாடுவோம். தாவணி போட்ட புள்ள தங்க நிற உள்ள புள்ள, தாவணி போட்ட புள்ள தங்க நிற உள்ள புள்ள, தை மாத போற கட்டுமா, தை மாத போற கட்டுமா, தாலி ஒண்ணு செஞ்சு வர வாடாதே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே, அடி வாடாத வசந்த மல்லிகை ரோசாவே. அண்ணே, இப்ப இவ்வளவு நாளா நாங்க வந்து நம்மளோட ஆர்டிஸ்ட் கிட்ட நாங்க ஒரு கொஸ்டின் கேட்டோம். எனக்கு தெரிஞ்ச அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ற ஒரு கரெக்டான பர்சனா அது நீங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தான் பாரம்பரியமா கிராமங்கள்ல பொங்கல் கொண்டாடினவர். சோ நீங்க வந்து உங்களால மறக்க முடியாத நீங்க பண்ண ஒரு தரமான ஒரு பொங்கல் சம்பவம் அப்படின்னா என்ன சொல்வீங்கண்ணே? உண்மையிலேயே ரேக்லா ரேஸ் வந்து ஓடும் நம்ம ஊர்ல. அந்த ரேக்லா ரேஸ் ஓட்டும் பொழுது நிறைய போட்டிகளோடு வருவோம். அதில் பல ஆபத்துகள் நடக்கும், பல அடிகள்லாம் இருக்கும், வீரத்தழும்புகள்லாம் இருக்கும். அதையும் தாண்டி அந்த பொங்கல் பரிசு வாங்கும்பொழுது அந்த மேடைக்கு ஏறும்போது கை தட்டுவாங்க பாரு ஊரில். அதையும் நம்ம அத்தை பொண்ணுங்க மாம்பொண்ணு சைடில் அப்படி பார்க்குதான்னு பார்த்து அப்படி ஒரு 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 எனர்ஜியாக அடிப்பட்டாட அப்படியே வலிக்காத மாதிரி வந்து அப்படியே நின்று வாங்கிட்டு அப்படியே கெத்தா போய் அப்படி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நடந்திருக்கு சம்பவம் சின்ன வயசில். ஆனால் இப்போ பசங்க எல்லாத்தையும் எனர்ஜி ஏற்றுற மாதிரி ஒரு பாட்டு எல்லாத்தையுமே ஆட வைக்கணும். இப்போ நம்ம மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு, இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும்,
வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுது செல்லும் முதல்ல குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி புழுதி பறக்க பறக்க நீ போராட ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் பசங்க வந்து இப்போ ரொம்ப ஈகரா இருக்காங்களா இல்லையா? ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்காங்க. ஓப்பனிங்ல இருந்து ஆவலுடன் டெல்னா வந்தாலே டெல்னாறாங்க. உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி இப்போ ஒரு அழகான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் டெல்னா. ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே அதிராத கொண்டையிலே மதுரை ஜில்லா மன மணக்க ஆண்டிப்பட்டி சிலுசிலுக்க அரசம்பட்டி கம கமக்க எல்லாம் தக தகக்க வீரபாண்டி கிருகிருக்க சின்னமனூர் சிறு சிறுக்க கம்பம் எல்லாம் கத கதக்க கோடியும் தான் பச பசக்க பெரிய குளம் கிசு கிசுக்க வத்தல குண்டு பட வடக்க பாடிப்பட்டி பட வடக்க ஏ உசிலம்பட்டி உச்சிப்பட்ட சேடப்பட்டி நச்சுப்பட்ட கலிங்கப்பட்டி கரிச்சிப்பட்ட கரியப்பட்டி வேர்த்துப்பட்ட திருப்புவனம் சொக்கி நிக்க சிவகங்கை திக்கி நிக்க அட வருஷ நாடு சாய வழி வாழ யூத்து சரியே புளிச்சம்பட்டி காய அந்த பூசலூரு கருக ஆடி வந்த ஆட்டம் என் மேல பல மைனருக்கு நோட்டம் ஆடி வந்த ஆட்டம் இது கொட்ட கைக்கு கொடுக்காத தோட்டம் போட்ட பைய ஊரூரா திறந்த பைய உச்சி கொட்டி பார்த்த பைய ஊதாரியா நின்ன பைய ஊரை எட்டி பார்த்த பைய குப்புரு தான் உழுந்த பைய இந்த மாட்டம் போன பைய ரொம்ப வந்தா பயந்த பைய ஆடா தின்னு வளர்ந்த பைய ஆடாமலே கவுந்த பைய வெட்டி கட்ட விட்ட பைய விந்தி விந்தி நடந்த பைய ஏ ஒத்த செருப்பு போட்ட பைய உரசி தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீணாகத்தான் போன பைய சந்தைக்கு தான் வந்த பைய சங்கிருதிக்கு நின்ன பைய பைய ஒருத்தன் சும்மா வெட்டி பைய ஒருத்தன் தெருவில் கிடந்த பைய ஒருத்தன் தன்னை மறந்த பைய ஒருத்தன் இது கடத்தருவே காணாத தங்கம் இது கடவாட போற இந்த சிங்கம் இது கடத்தருவே காணாத தங்கம் இது களவாட போறது இந்த சிங்கம் கூட டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுறவங்க கை தூக்குங்க. யாராவது 5 பேர் மட்டும் ஸ்டேஜுக்கு வரலாம். ஓகே மியூசிக். டெல்னா கூட ஆட சொன்னா எல்லாம் அவங்க பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கீங்க. ஓகே தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ டெல்னா. டெல்னாக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாமா? இப்போ இங்க வந்து ஒரு சர்ப்ரைஸான கெஸ்ட் வர போறாங்க. அதாவது ரீசெண்ட் டைம்ல ஒரு படம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு வந்த எல்லாருக்குமே அடுத்த ஒரு கொஞ்ச நாளைக்காவது அந்த படத்தோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா அவங்களோட மனசுல இருந்திருக்கும். அவங்க இப்போ இங்க நம்ம காலேஜுக்கு வர போறாங்க, நம்ம கூட பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கவுண்டர் மூலமா கூட போறீங்க. ஸ்டார்டிங் வித் 10 8 7 6 5 4 3 2
Let's welcome them. Please give them a very big applause for the team. Sirai. வணக்கம்னா வெல்கம் டு Welcome கல்லூரி sir, பொங்கல். welcome. நன்றி, எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சிறை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு டீமாக இங்கே வந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ். அண்ட் இந்த ஒரு தருணத்தில் வந்து நம்மளுடைய காலேஜோடைய சேர்மன் அரவிந்த் சீனிவாசன் சார் வந்து இப்போ வந்து நம்மளுடைய சாரை வந்து விசிட் பண்ண போறாரு. லெட்ஸ் வெல்கம் அரவிந்த் சீனிவாசன் சார். May I request our principal to address the gathering? இந்த பொங்கல் திருநாளில் எங்கள் கல்லூரியின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். சன் டிவி உலக ஊடகங்களின் ஒரு இமயம். எங்கள் கல்லூரிக்கும் சன் டிவி குழுமத்திற்கும் இடையே உள்ள நட்பு மென்மேலும் பல வருடங்கள் உயர்ந்து பல அரிய பெரிய விழாக்களை நடத்தும் என்பதில் இத்தருணத்தில் உறுதி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். பொங்கலோ பொங்கல். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள். இப்போ இங்கே வந்திருக்க சிறை டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. விக்ரம் பிரபு சார், உங்களுக்கு பொங்கல் அப்படின்னா உங்களோட மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? மாட்டு பொங்கல் பொங்கல்னு மாற்றி வரும். ஆமா. ஸோ இந்த வாட்டி பொங்கல் வந்து பர்த்டே. ஓகே. ஒரு வருஷம் தஞ்சாவூரில் இருந்தோம் தாத்தாவோட. அந்த டைமில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு சொல்லாமல் தாத்தா வந்து ஒரு மாடு ஷேப்பில் ஒரு கேக் சொல்லியிருந்தாங்க. ஸோ மாட்டு பொங்கல் அது அப்படியே மாடு உட்காந்துருக்க மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அதான் அந்த கோயிலெலாம் பார்ப்பீங்கள்ல அந்த மாதிரி அந்த ஸ்டைலில். ஸோ அது மறக்க முடியாதது. ஸோ இந்த படத்தில் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் உள்ள வந்தீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சிறையோட டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி. இத்தனை விஷயத்தை அழகா கொடுத்துட்டு அமைதியா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறார். டைரக்டருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் இந்த டைம்ல கொடுக்கலாம். ரொம்ப ஹாப்பி. சிறை வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஸோ வந்து அப்துல் கலையரசி ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டாகவே இருப்பாங்க. அவங்க நார்மலாகவே அப்படி தான் இருப்பாங்க. அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இவங்களை வச்சு எனக்கு ஒர்க் பண்ணுறது. விக்ரம் பிரபு சார் ஒரு சீனியர், ஆனால் வந்து அதை என்றைக்குமே காட்ட மாட்டார். ரொம்ப அழகாக எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுவார். அப்துல், நீங்கள் சொல்லுங்கள். ஐ திங்க் போன பொங்கலுக்கு வந்துட்டு நானும் கலையரசியும் ட்ரைனிங்க்கு போயிருந்தோம் ஊருக்கு. அதுக்கப்புறம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னால் இந்த காலேஜில் இந்த பொங்கலுக்கு. தேங்க்யூ, என்னோட முதல் பொங்கல் இவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சிறை ரிலீஸ் ஆகிட்டேன், ஸோ அது இன்னும் ஸ்பெஷல். டீம் கூட ஃபர்ஸ்ட் பொங்கல், ஸோ ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. கலையரசி ஒன்று செய்யும், நமக்கு வேண்டிய ஒரு வாக்கு வந்து போயிட்டு வரோம். Vikram Prabhu sir, we request you to stay back and director sir Abdul and Kalayarsi. ஸோ உங்களை நாங்கள் கொஸ்டின் கேட்டதெல்லாம் எங்களுக்கு பத்தாது அப்படிங்கிறதுனால எங்களோட காலேஜ் சார்பாக நாங்களும் சார் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டுலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வாங்க.